படு கேவலமா இருக்குது. எதுக்கு நான் படு கேவலமா இருக்கு நல்லா கேட்டுருக்கேன். சங்கரோட டைரக்ஷனே ஒரு இடமும் ஷார்ட்டாவே முடியல. ரொம்ப பெருசு பெருசா காமிச்ச படம் முடிஞ்சுச்சானே தெரியல. கடைசியா வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குது. படம் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இல்ல ப்ரோ. நம்ம எல்லாரும் ஒரு மாதிரி ட்ரைலர் பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம்ல. இந்தியன் அந்த ஒன்னு இப்போ நேற்று நைட்டு தான் நான் வந்து படத்துக்கு வரதுக்கு முன்னாடி இந்தியன் பார்த்துட்டு வந்தேன். இப்போ இந்தியன் 2 வந்து அந்த வைப் கிடைக்கல. சங்கர் என்ன பண்ணிருக்காரு தெரியல. டயலாக் கேவலமா இருக்கு, ஸ்கிரீன் பிளே கேவலமா இருக்கு, நடிப்பு சரியில் பார்க்கலாம் கொடுத்த பைசா. அது நம்ம யூடியூப்லயே பார்த்துடலாம். இது வேணாம். ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? நாய் ஓடுது, பூனை ஓடுது, வரவே வரது. சித்தார்த்தோட கேரக்டர் அப்படின்னா சித்தார்த் கேரக்டர் நல்லா இருந்து அந்த ரோல் திருப்பி ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்த அளவுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை. அனிருத் மியூசிக்லாம் ஒண்ணும் இல்லை. எப்போதும் போலதான் டமாட்டோ தான். ஒரு மெசேஜுமே இல்லை. தயவு செஞ்சு பாத்துறாரு. பார்க்கலாம் சார், ஒரு தரமா பஞ்சத்தை பத்தி சொல்றாங்க, நல்லாதான் இருக்கு. என்ன சொல்லிருக்காங்க? மெசேஜ் சொல்லிருக்காங்க. மெசேஜ் கரெக்ஷன் தான். அதுதான் கொஞ்சம் ரொம்ப எலாபரேட்டாக சொல்லியிருக்காங்க. நிறைய லென்த்தில் தான் இருக்க மாதிரி இருக்குது சீன்லாம். ஸோ தேர்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம் பிரதர். ஆக்சுவலாக படம் ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சரி ஒரு மாதிரி எடுத்துட்டு போறாங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு பார்த்தா சின்ன சின்ன அந்தந்த இடத்துல கமல் வரும்போது அந்த இடத்துல நமக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா போர் அடிக்குது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. செம மொக்க ப்ரோ. செம்ம மொக்கையான. எதுக்கு நான் மொக்கை? ஃபினிஷிங்கே சரி. சூப்பர் சூப்பர்ண்ணா. என்ன சொல்லிருக்காங்க நிறைய பேர்? நம்மளுக்கு தான் நல்லா சொல்லியிருக்காங்க. நம்மளாம் திருந்துற மாதிரி தெரியல. நம்ம திருந்தா நாடு திருத்திரும். அதான் தலை. கமல் ரசிகை. ஸோ ரொம்ப டாப் தான் நான் சொல்லுவேன். அணுவா ரசிச்ச கமலை.